மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் நேற்று ஜூலை 18 காலை கோவை விமானம் வந்தடைந்தார். பின்னர் நீலாம்பூரில் உள்ள நட்சத்திர விடுதியில் தொழிலதிபர்கள் மற்றும் கல்வியாளர்களுடன் புதிய கல்விக் கொள்கை குறித்து தொழில் வளர்ச்சி குறித்தும் ஆலோசனையில் ஈடுபட்டார். அதனையடுத்து அவினாசி அருகே உள்ள தொழிற்பேட்டையில் செயல்பட்டு வரும் தனியார் பனியன் நிறுவனமான நேதாஜி பார்க்கை நேரில் பார்வையிட்டு செயல்பாடுகளை கேட்டறிந்தார். தொடர்ந்து கேரள மாநிலத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக கோவை நீலாம்பூர் பைபாஸ் சாலை வழியாக பாலக்காடு நோக்கி புறப்பட்டார். இந்நிலையில் நேற்று மாலை 4 மணியளவில் ஈச்சனாரி பைபாஸ் அருகே தமிழகத்திற்கு கல்வி உரிமைத் தொகையை வழங்காமல் உள்ள மத்திய அரசை கண்டித்தும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதானை கண்டித்தும் மறுமலர்ச்சி மக்கள் இயக்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தலைவர் ஈஸ்வரன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் பதாதைகள் ஏந்தியவாறு சுமார் 40 பேர் பங்கேற்றனர். அவர்கள் அனைவரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.